சத்துணவு சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இப்போ கோடை காலம் ஆரம்பிச்சாச்சு. எல்லாரும் நல்லா ஜூஸ் குடிக்கிறதுக்காண்டி எலுமிச்சம்பழம் வாங்குவோம். அந்த எலுமிச்சம்பழம் ஜூஸ் எடுத்த பிறகு இந்த தோல்லாம் நம்மளுக்கு வேஸ்டா தான் இருக்கும். நல்லா ஜூஸ் எடுத்த உடனே இதை நம்ம கீழே போட்டுருவோம். காய வச்சு சில பேர் பொடி பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த எலுமிச்சம்பழத்தோலை நம்ம கீழே போடாம மல்டிபர்பஸ் லிக்விட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மல்டிபர்பஸ் லிக்விட்னா அதை கை கழுவ உபயோகப்படுத்தலாம், பாத்திரம் கழுவ உபயோகப்படுத்தலாம், பாத்ரூம் டைல்ஸ்லாம் கிளீன் பண்றதுக்கு நம்ம உபயோகப்படுத்தலாம். அதை செய்முறை ரொம்ப எளிது. வாங்க இதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையானது எலுமிச்சம்பழ தோல் இந்த மாதிரி இருக்கிறத. இது ஒரே நாள்ல நம்மளுக்கு இவ்வளவு சேராதுல, அதனால உங்களுக்கு ஒவ்வொரு நாள் சேர எலுமிச்சம்பழ தோலை எடுத்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பால மூடி போட்டு மூடி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிடலாம். நம்மளுக்கு தேவையான அளவு சேர்ந்த உடனே நம்ம இதை ஒரு பண்ணலாம். பார்த்தோம்னா எலுமிச்சம்பழத்தோல், இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை 1 கப், அப்புறம் இந்த மாதிரி உயரமான டப்பா வேணும். இந்த டப்பா கண்டிப்பா உயரமா இருக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா இதுக்கு கொஞ்சம் காத்து போகிறதுக்கு நம்மளுக்கு இடம் வேணும். அப்பதான் இந்த நொதித்தல் நடக்கும். அப்புறம் இது தண்ணி. இதோட அளவை நாங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுத்துருக்கோம், இங்கேயும் செய்யும் போது காமிக்கிறேன். அதனால வீடியோவை முழுமையா பாருங்க. எலுமிச்சம்பழம் தோலை சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க, 4ஆ கட் பண்ணிக்கோங்க. எலுமிச்சம்பழத்தோலை 4ஆ இப்படி கட் பண்ணிக்கோங்க. இது இப்படி அழகா இருக்கணும் அப்படிலாம் இல்லை, நல்லா 4 துண்டு போட்டா போதும். இப்போ இந்த பழம் பாத்தீங்கன்னா இது பழமாயிருச்சு. இது ஜூஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி நேரத்துல கூட நீங்க இதை அப்படியே கட் பண்ணி போட்டுடலாம். இப்போ இந்த எலுமிச்சம்பழத்தெல்லாம் கட் பண்ணியாச்சு நல்லா. இது எலுமிச்சம்பழம் தான் இருக்கணும்னு இல்லை, எல்லா சிட்ரிக் ஃப்ரூட்ஸும் நம்ம சேர்த்துக்கலாம். என்னென்ன ஃப்ரூட்ஸ்னா எலுமிச்சம்பழம், நார்த்தங்காய், ஆரஞ்சு பழம், சாத்துக்குடி, இந்த 4 பழமும் நீங்க சேர்த்துக்கலாம். அது மாதிரி இது காஞ்சி இருக்கு, அழுகலா இருந்தாலும் நம்ம கவலைப்பட தேவையில்லை. எல்லா பழத்தையும் நம்ம போடலாம். அவ்வளவுதான். இதை இந்த மாதிரி ஒரு கப் எடுத்துக்கோங்க, மெஷரிங் கப். இதுல 3 மடங்கு நம்மளுக்கு வேணும். இது மாதிரி இது 3 மடங்கு உள்ள போட போறோம். 2 மடங்கு போட்ட பிறகு 3 கப் எலுமிச்சம்பழத்தோலுக்கு 1 கப் நாட்டு சர்க்கரை சேர்க்க போறோம். நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் அல்லது கருப்பட்டி 1 கப் சேர்த்துக்கோங்க. இதுக்கு 10 கப் தண்ணி ஊற்றணும். குழா தண்ணி இருந்தாலே போதும், இதுக்கு நல்ல தண்ணி தான் தேவை அப்படி இல்லை. இந்த மாதிரி 10 கப் தண்ணி ஊற்றினோடனே நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கலக்கி விட்டுட்டு இந்த சிட்ரிக் ஆசிட், தண்ணி, அப்புறம் நாட்டு சர்க்கரையோட நொதிப்பு திறன் 3 சேர்ந்து இது பயோ என்சைமா மாறும். இப்ப இவ்வளவு இடம் கண்டிப்பா இருக்கிற மாதிரி நீங்க டப்பா எடுத்துக்கோங்க. அப்பதான் அந்த என்சைம் நல்லா ஃபார்ம் ஆகும். அதனால இவ்வளோ வேக்கம் ஸ்பேஸ் இருக்கணும். மூடி போட்டு மூடிடலாம். இது 3 மாசம் ஆகுறதுனால நம்ம மறக்காம இருக்கிறதுக்கு என்னைக்கு தேதி, நம்ம என்னைக்கு இதை தயார் பண்ணோமோ அதோட தேதியை இந்த மாதிரி நல்லா தெரியுற மாதிரி நல்லா எழுதி வச்சுக்கோங்க. அப்ப நம்மளுக்கு மறக்காது. ஸோ இதுல நம்ம 90 நாள்
90 நாள் வந்து நம்மளுக்கு இது வந்து ரெடி ஆகணும். மொதல் 10 நாளுக்கு மட்டும் நீங்க கவனமா இதை மூடிய திறந்து இந்த மாதிரி ஆட்டி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் அந்த காத்தெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் திருப்பி மூடிடலாம். வேற எதுவும் பண்ண தேவையில்லை. மொதல் 10 நாள் இதை வந்து பண்ணிட்டு 90 நாள் கழிச்சு நம்ம எடுத்தோம்னா பயோ என்சைம் வந்து ரெடி ஆயிரும். இனிமே எலுமிச்சம்பழத்தோலை வந்து தூக்கி போடாதீங்க. இந்த மாதிரி நம்ம என்சைம் தயாரிச்சு நம்ம பாத்திரம் கழுவுறது, ஹேண்ட் வாஷ் பண்றது, ஃப்ளோர் கிளீன் பண்றதுன்னு மல்டிபர்பஸ் லிக்விடா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை தண்ணி கொஞ்சம் கலந்து நம்ம செடிக்கும் உரமா ஊற்றலாம். ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா பூச்சி, சின்ன சின்ன பூச்சியெல்லாம் உங்க செடிக்கு வராது. செடியும் செழிப்பா வளரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங்.